நம்ம கேஎல்என் காலேஜுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அதோட குட்டி விளாக் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் வந்து ஒரு 1.5 மணி ஆகும் போக. ஸோ வேகமாக ஒத்தக்கடை போய் அங்கேருந்து அந்த காலேஜ் பஸ்லேயே ஏறியாச்சு நம்ம. ஸோ ஒரு வழியாக சுற்றி கடைசியில் காலேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். அது இன்னும் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படியே காலேஜ்குள்ளெல்லாம் போய் பார்த்தா அப்போதான் எல்லாரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம அப்படியே காலேஜை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம போன ஹேக்கத்தான்லாம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஆடிட்டோரியம். ஸோ ஃபஸ்ட்டு டீலாம் குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து போயாச்சு, ஹேக்கத்தானுக்கு. அங்கே போய் நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம செலக்ட் ஆகலை. ஸோ நாங்கள் அடுத்து எப்போ லஞ்ச் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ நல்ல சாப்பாடு தந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு திரும்பி அதே காலேஜ் பஸ்லேயே நம்ம வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ அதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி ஒத்தக்கடை வரவே 5 மணி ஆச்சு. ஃபைனலி ஒத்தக்கடை வந்து இறங்கியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே காலேஜ் பஸ்ல இருந்ததுக்கு கேஎல்என் காலேஜுக்கு நான் இங்கே பஸ் அரேஞ்ச் பண்ணுது.